ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மாதிரி நம்மள்ட்ட சமையல் என்னோடய ஸ்டைலில் ஒரு வாழைக்காய் வறுவல் செய்ய போகிறேன். அதுக்கு 2 வாழைக்காய் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வாழைக்காவை உப்பு மஞ்சள் போட்டு சும்மா ஒரு கொதி மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். சிம்பிளான வாழைக்காய் வறுவல் தான், ஆனால் சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு, லைட்டாக மஞ்சத்தூள். வாழைக்காய் சீக்கிரம் வந்துடும், அதனால் நம்ம இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வாழைக்காய் நல்லா ஒரு முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை தண்ணி வடிச்சிட்டு இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கடுகு வெடிக்கும் போது நல்லா ஒரு 4-5 பல் பூண்டு இது மாதிரி கட்டி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கேன். அது நல்லா வாசனையாக ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வாழைக்காய் வாயுக்குமே பூண்டு நல்லது. ஒரு கொத்து கருவேப்பிலை, பூண்டு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் காரத்தூள். இந்த எண்ணெயிலே இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வாழைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டா நம்மளுடைய வாழைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வாழைக்காய் வறுவல் ரெடி ஆனதுக்கப்புறம் காட்டுறேன். வாழைக்காய் வறுவல் இப்போ எப்படி ரெடி ஆகிடுதுன்னு பார்க்கலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த மெத்தடில் தான் வாழைக்காய் வறுப்பேன், நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.